அல்லாஹ் இறக்கி வைத்ததை போன்று நானும் இறக்கி காண்பிப்பேன் என்று பிதற்றுபவனை விட கொடிய அநியாயக்காரன் யார்? அப்போது இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தானுங்கன்னா, யார்? குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுறாங்க. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டதாக இருந்தது? ரொம்ப உயர்ந்த இலக்கியமாக இருந்தது. சரியா? எப்படி இருந்தது? ரொம்ப டாப் இலக்கியமாக இருந்தது. அது மாதிரி இலக்கியம் எதுவும் கிடையாதுங்கிறது அரபு உலகத்திலேயே ஃபேமஸ்ஸு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரசூல்லா பேசுகிற இந்த அவங்களுடைய நார்மல் வார்த்தை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் குர்ஆனுன்னு ரசூல்லா சொல்கிறது எப்படி இருக்குது? அது ரொம்பவும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகவும் என்ன சொல்கிறது, மிகவும் நேர்த்தியாக இருக்குது. அதோடைய தரம் எப்படி இருக்குது? ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது. அப்போ ஆனால் வர்றது யார் வாயிலேருந்து வருது? குர்ஆன் எங்கேருந்து வருது? ரசூல்லாவுடைய வாயிலேருந்து தான் வருது. ரசூல்லாவுடைய மற்ற பேச்சு எங்கேருந்து வருது? அதுவும் ரசூல்லாவுடைய வாயிலேருந்து தான் வருது. அப்போ ரெண்டையுமே ரசூல்லா தானே பேசுகிறாங்க. அப்போது மக்கள் என்ன கன்ஃபியூஷனில் இருந்தாங்கன்னா, இவருக்கு எழுத படிக்கவே தெரியாது, இவர்னால் எப்படி இவ்வளோ உயர்ந்த தரத்தில் ஒரு வசனத்தை சொல்ல முடியும்? இந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. இதை அவங்களும் நம்பிட்டு தான் இருந்தாங்க. யார்? காஃபிர்கள், மக்கா காஃபிர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இது பாசிபிள் கிடையாது, இது மனிதனால் இயற்றவே முடியாது. அங்கெல்லாம் அவங்க ஊரில் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த லபீதுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஜாஹிலியத், அந்த குர்ஆனுக்கு முந்தைய காலகட்டத்தில் அவர் ஒரு கவிஞராக இருந்தார். அவர் அவங்களுக்கு வழக்கம் என்னென்னா, கவிதை போட்டி வைப்பாங்க. கவிதை போட்டி மக்காவுடைய அந்த நகரத்தில் வைப்பாங்க. சந்தையில் அந்த சந்தை நடக்கும். அதில் இந்த கவிதைக்கான போட்டியும் அந்த மார்க்கெட் கூடும்போது அதுவும் வருவாங்க. எல்லா ஊருக்குலேருந்தும் கவிஞர்கள் வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கவிதையை கொண்டாந்து படிப்பான். எந்த கவிதை எல்லாரையும் ரொம்பவும் ஆச்சரியப்பட வைக்குதோ, எது ரொம்ப சிறப்பானதோ ஜெயிக்குதோ, அந்த கவிஞருக்கு எல்லாரும் சஜ்தா செய்வாங்க. அது மாதிரி லபீதுங்கிறவர் இந்த மாதிரி கவிதையை எழுதக்கூடிய ஒருத்தர். அவர்கிட்ட ரசூல்லா இப்படி குர்ஆன் சொல்லிட்டு இருக்கிறாரு. கேட்டால் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறாரு, நீங்கள் தான் சிறந்த கவிஞர், நீங்கள் தான் இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரசூல்லாட்ட அனுப்பி வைக்கிறாங்க. நேராக போகிறாங்க, ரசூல்லாட்ட படிக்க சொல்கிறாங்க. குர்ஆனை ரசூல்லா படித்த உடனே இவர் டக்குன்னு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறார். ஏன்னா இவருக்கு தெரியுமில்ல கவிதையுடைய லிமிட் என்னன்ட்டு. இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஒரு RX 100ல் எக்ஸ்பர்ட்டான டிரைவர்னு வச்சுக்கோ. உன்னால் 100 தான் ஓட்ட முடியும். வண்டி அதான் ஒன்று டியூன் பண்ணுற, ஒரு 125 130 வரைக்கும் டியூன் பண்ணுற. ஒருத்தன் 235 டியூன் பண்ணிட்டான். நீ என்ன பண்ணுவோம்? தோல்வியை ஒத்துக்கவே மாட்டியா? அந்த தொழில்காரனுக்கு தெரியும், ஆமாண்டா இதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ இதுக்கு மேலே ஒருத்தன் நீ பண்ணிட்டான்னா சல்யூட்ப்பா, நீ சரியாக, நீ வித்தக்காரன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது இவர் போய் என்ன பண்ணுறாரு, ரசூலாட்ட நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, லபீதுக்கிட்ட வேற சஹாபி கேட்குறாங்க, என்னங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி பயங்கரமான கவிதையெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் கவிதையே பண்ணுறது இல்லையே, கவிதை எதுவுமே சொல்கிறதே இல்லையே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, குர்ஆனுக்கு அப்புறமா அப்படிங்கிறார். குர்ஆன் வந்துருச்சு, அதான் எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிருச்சு. இனிமேல் நாங்கள்லாம் பேசணும்னா ஜோக்கராக தான் தெரியும். குர்ஆன் வந்துருச்சு, இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ புரியுதா? எல்லாரும் சஜ்தா பண்ண ஒருத்தர் லபீதே சஜ்தா பண்ண ஒரு வேதம் குர்ஆன். அப்போ இவர் என்ன போயிட்டார், டோட்டலாக இவர் சரண்டர் ஆகிட்டார். அப்போது குர்ஆனுக்கு போட்டியாக எதுவும் இயற்ற முடியாதுங்கிறது ஊரே ஒத்துக்கிட்ட விஷயம். அது